என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன் முன்னால் காண்பித்திருக்கும் இந்த அதிர்ஷ்ட எண்ணை ஒரு முறை தொட்ட என் குழந்தைக்கு நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். நாளைய தினம், நாளைய தேதியானது 21/3/2026, அதாவது 2132 என்ற இந்த எண்கள் தொடர்ச்சியாக வருகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிர்ஷ்டம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த எண்களில் என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று என் குழந்தை யோசிக்கிறாய் அல்லவா? உனக்கு உன் அம்மா அதை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். இந்த எண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த எண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த எண் தேவதை எண். பொதுவாக 1 1 1 2 2 2 3 3 3 என்று தொடர்ச்சியாக வரிசையாக வரக்கூடிய எண்களை நாம் தேவதை எண்கள் சொல்வது போல, இது போன்ற சில எண்களும் தேவதை எண்களுக்குரிய அர்த்தங்களோடு உன்னை தேடி வருகிறது. அப்படிப்பட்ட இந்த எண் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது? நாளைய விடியலில் இந்த எண்ணை நீ நினைத்தால் உன் வீட்டு நாட்காட்டியில் காண முடியும். ஆனால் அது எல்லோராலும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. நீ என்ன பார்ப்பாய்? 21/3/2026 என்று சொல்லி கடந்து சென்று விடுவாய். 2132 என்ற இந்த எண்கள் தொடர்ச்சியாக உன் கண்ணில் படுவதை நீ கண்டு கொள்ள மாட்டாய். அதனால் உனக்கு இந்த எண்ணை கண்டுவிட வேண்டும், இந்த எண்ணை உனக்கு காண்பித்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் உன் தாயானவள் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும். இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அது உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் கலங்கி விடாமல், எந்த நிலையிலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ பதறி விடாமல், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளாமல் அதனை கடந்து செல்லக்கூடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்காக எதையும் நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியென கண்டு இந்த வாழ்க்கை அத்தனையையும் நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுத்ததோ, எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தீமைகளை கொடுத்ததோ, இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லா நிலையிலும் கை கொடுத்து உதவ வருவது எதற்காக என்பதனை இனிமேல் நீ கண்டு கொள்வாய். உன்னுடைய மாற்றங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். என் குழந்தையே, இந்த எண்ணை காணும் பொழுது உன் மனதிற்குள் என்ன தோன்ற வேண்டும் தெரியுமா? உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று. உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை மேலும் உனக்கு அதிகரிக்க வேண்டும் என்று. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை எல்லாமும் இனி சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று. உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறதோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த வராகி உனக்கென்று நான் என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேனோ, உனக்கென இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியாகவே கடந்து நீ வாழ்ந்து விட வேண்டும். உன்னோடு இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் பொழுது என் குழந்தையே, நீ செய்கின்ற காரியம் சரி என்பதும் இந்த காரியத்தை சரியாக நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனையும் உன் தாயானவள்
நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை நான் நடத்திவிட முடிவு செய்து முன்னேறி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் எல்லாவற்றையும் சரியென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கு முழுக்க முழுக்க இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணம் உன்னுடைய நம்பிக்கை உயர்வானது. உன்னை பற்றி உனக்குள் இருக்கும் சிந்தனை உயர்வானது. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறதோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி உனக்கெட உடன் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னுடைய வெற்றியை எந்த இடத்திலும் அது உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வராகியினுடைய அன்பை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கென சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நல்ல மாற்றங்களுக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து விட்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே இனி தொலைத்து விடாதே. உனக்கான நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு அத்தனை நிலைகளையும் உடனிருந்து சொல்லித்தரும். அத்தனை நிலைகளிலும் உன்னை உடனிருந்து வாழ வைக்கும். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி இனிமேல் பதறாதே. உனக்காக நான் வந்து நிற்பது இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் மாறி இனி உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றும் நிலையாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கமே, இந்த எண்ணை உன் கண் முன்னால் காண்பித்ததற்கு முழுக்க முழுக்க இதுதான் காரணம். நீ செய்கின்ற காரியம் சரி. கொஞ்சம் கூட உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழக்காதே. நீ செய்கின்ற பாதைகள் சரியானது. நீ நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானது. அதனால் உன் மீது இன்னமும் உன்னுடைய நம்பிக்கையை நீ அதிகப்படுத்து என்று உன் அம்மா உனக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எண்ணுவது எல்லாமும் உன் எண்ணம் போல உனக்கு நல்லதை கொடுக்கும் இந்த காலம் முழுக்க. இனி எப்பொழுதும் உன் வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வெற்றி உன்னை மேன்மைப்படுத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். இத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ வேதனைகள் என்று எல்லாவற்றையும் கடந்துவிட்ட பிறகு இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதற்காக என் பிள்ளை மனம் பதறக்கூடாது. உனக்காக நான் சொல்லித் தருவது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக உனக்கு புரியத்தான் செய்யும். உனக்காக நான் கேட்பது என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான பல வெற்றிகளை உனக்கு நடத்தித்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை இனி உணரும் இந்த காலம் உன்னை சுற்றிலும் உனக்கு மேன்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கான அதிர்ஷ்டங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. வராகி என்பவள் உன்னை தேடி வந்து உனக்கு என்ன சொல்ல யோசிக்கிறாளோ அவை அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பது போல இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ யோசிக்க தொடங்கு. வராகியினுடைய அன்பு உன்னை எந்த காலத்திலும் கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எந்த நிலையிலும் நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த அதிர்ஷ்ட நேரம் உன்னை எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாக உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு
நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல புரிதல்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. மேலும் பல மாறுதல்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்ததும் தவித்ததும் உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்நாளும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த அதிர்ஷ்ட நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழந்து விட்டதாக நினைத்து கதறாதே. நான் சொன்னது போல உன் நம்பிக்கை மட்டும்தான், உன்னுடைய எண்ணம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை சீராக்கப் போகிறது. நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறிவிடும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுத்து விடும். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாதல்லவா? அதனால் இந்த நேரம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த எண்ணை தொட்ட என் குழந்தை 2 1 3 2 என்ற இந்த எண்ணை வரிசையாக கண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நாளைய விடியலில் நீ நிகழ்த்த வேண்டும். விடியும் பொழுதில் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரலாம். ஆனால் அதன் பிறகு சில பிள்ளைகள் காணாமல் சென்று விடுகிறார்கள். இதை பார்க்க முடியாமல் சென்று விடுகிறார்கள். எல்லோருக்கும் வேலை இருக்கிறதல்லவா? அதனால் உன் தாயானவள் யாரையும் இங்கு வற்புறுத்தவில்லை. யாருக்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு இன்றிரவிலிருந்தே இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. உண்மையான இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்கள் நிச்சயமாக இதனை என்னவென்று பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே உணர்ந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. நான் சொல்லச் சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். நான் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ கேட்கின்ற அத்தனையையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் எல்லா தருணங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரிவர உணர்ந்து நடந்து கொள். இனி எல்லா நிலையிலும் நீ விரும்பியபடி உனக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த நேரத்திலும் சந்தோஷத்தையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வாழ்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையும் முழுமையாக வந்து சேரும் அல்லவா? இனி எதையுமே தாண்டி நீ நினைத்தது போல வாழத்தான் வேண்டும். எதையும் கடந்து நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே என் பிள்ளை நீ தெரிந்து உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது அதிலிருந்து உனக்கு வெற்றியும் நிச்சயமாக கிடைப்பதை உன்னுடைய நம்பிக்கையால் நீ பெற்றுவிட வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இனி உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க காத்திருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட பழகு. முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகத்தான் கிடைக்கும். நீ யோசித்தது போல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். உன்னுடைய நம்பிக்கையை நீ வலுப்படுத்து. உன்மீது நீ கொண்ட நம்பிக்கையை நீ வலுப்படுத்து. வேறெதுவும் இனி உனக்கு தேவையில்லை. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரங்களும் உனக்கு சரியான தருணங்களை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கண்கூடாக காண தொடங்கு. உனக்கு நடக்கும் ஆச்சரியமான விஷயங்களை சரிவர புரிந்து கொள்ள தொடங்கு. இனி எந்த நேரமும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எண்ணியது போல உன் எண்ணங்கள் சீராகட்டும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை தரட்டும். இனி என்ன நடந்தாலும் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மற்றும் மாற்றிவிடாது. வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய உன்னுடைய லட்சியங்கள் எல்லாமுமே உன்னை சரியாக மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் என் பிள்ளை உணர்ந்து விட்டாய் என்றால் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா நன்மைகளும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நன்மைகளும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். மனம் உடையாதே, மனம் தளராதே. இனி எந்த நாளும் உனக்கு நீ கேட்டது ஒவ்வொன்றும் நீ கேட்டது போலவே உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த நேரங்களும் இனி உன் மனதை காயப்படுத்தாதபடி உனக்கான அன்பை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் எப்பொழுதும் உன்னை கைகொடுத்து தூக்கிவிட தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது இனிமேல் என் குழந்தை எதற்கும் நீ கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்க உனக்கு நல்லதொரு புரிதல் நடக்க இனி இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்க எப்பொழுதும் வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ காலமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பது உனக்கான நிச்சயமான விஷயங்கள் என்பதனை புரிந்து கொள். உனக்கான தேவைகளை எல்லாமும் என் பிள்ளை இனிமேலாவது நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட தயாராகிவிடு. உன்னை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் சரியாகவே நான் மாற்றிவிட நினைத்து விட்டேன். நினைத்தது போல பல ஆச்சரியங்களை கொடுக்க நான் துணிந்து விட்டேன். எல்லாவற்றிலும் இனி என் பிள்ளைக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அத்தனையையும் நான் கொடுப்பது போல நீயும் உன்னுடைய நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எல்லாமும் உன்னை மேன்மையடைய செய்யும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை எந்த நிலையிலும் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இனி உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை இனிமேல் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த பொழுது உன்னுடைய மாற்றத்தை உன்னுடைய மனதில் இருக்கும் சிந்தனைகளை ஒருபோதும் விட்டு விடாது. நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நல்ல விஷயங்கள் உன்னை மாற்றும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கு. சரி எது தவறு எது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன நிம்மதியோடு வாழ்ந்துவிட தயாராகு. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நல்லதை நல்லவாக நீ சொல்லும் இந்த நேரம் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன் வெற்றியும் உனக்கு உறுதிப்படுத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு எதையும் செய்து கொண்டு வாழும் இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ அத்தனை தருணங்களையும் கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை நேரங்களிலும் நீ சரியான ஒன்றை நிறைவாக பெறுகிறாய் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே. இனிமேலும் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேனோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட தயாராகு. அது போதும்.
எதுவும் தேவையில்லாத விஷயத்தை உனக்கு இனிமேல் கொடுக்காமல் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அம்மாவின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இதுவரையிலும் உன்னுடைய யோசனைகள் எல்லாமும் உனக்கு என்னவாக இருந்திருந்தாலும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.